ஸோ அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் எனக்கு புடிச்ச 2 படத்த பத்தி பேச போறேன். ஒண்ணு தனுஷ் நடிச்ச படம். இந்த படம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும். கல்யா ஹீ ஹீரோனும், ஹீரோயினும் லவ் பண்ணுவாங்க. கல்யாணம் பண்ணுவாங்க. அப்புறம் இது தனி குடித்தனம் போவாங்க. ஆஃப்டர் மேரேஜ் ஒரு டிசீஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க. அது என்ன டிசீஸ்னா, ஒரு சைக்காட்ரிக் டிசீஸ், பைபோலார் டிஸார்டர். அது பார்த்தீங்கன்னா, ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா, எப்ப சிரிப்பாரு, எப்ப அழுவாருன்னே தெரியாது. ஸோ அந்த சைக்காட்ரிக் டிசீஸ்னால ஹீரோயினுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்றக்காண்டி ஹீரோ பார்த்தீங்கன்னா சூசைட் பண்ணிக்குவாரு. ஆஷிகி 2ல எப்படின்னா, அவருமே சூசைட் பண்ணிக்குவாரு. ஆனா அவர் ஏன் சூசைட் பண்ணிக்குவாருன்றது நான் ஒரு பாதி கதைய சொல்லிடுறேன். மீதி கதைய நீங்க படத்த போய் பார்த்தா தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ என்னன்னா, இவர் ஒரு சிங்கர். ஒரு இன்டர்நேஷனல் லெவல்ல போய் பயங்கரமா கான்சர்ட்லாம் பண்ணிட்டே இருப்பாரு. மார்க்கெட் குறைஞ்சிரும். டொமஸ்டிக்ல வந்து கான்சர்ட் பண்ணிட்டே இருப்பாரு. கோவால கான்சர்ட் பண்ணிட்டே இருப்பாரு. அந்த படமே வந்து கோவால கான்சர்ட் பண்ற மாதிரி தான் அப்படியே ஸ்டார்ட் ஆகும். அப்படியே அந்த கோவால அந்த ஆடியன்ஸ் முன்னாடி பாட்டு பாடி முடிச்சோடனே அப்படியே பார்த்தீங்கன்னா, அவர் பார்த்தீங்கன்னா அப்படியே பீச் ஓரமா நடந்து போயிட்டே இருப்பாரு. உங்களுக்கு தெரியும், கோவா இஸ் ஃபேமஸ் ஃபார் ட்ரிங்கிங், பார், ஒயின் ஷாப் எல்லாமே இருக்கும். ஸோ அப்படியே போயிட்டே இருப்பாரு. ஏதோ ஒரு பார்ல இருந்து ஒரு லேடி வாய்ஸ் ஒன்று கேட்கும். அந்த வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அதுதான் ஹீரோயின் வாய்ஸ். உள்ள போய் பார்த்தா இவர் ஒரு சிங்கர் தானே. இவர் பாடின பாட்டே அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா பார்ல பாடிட்டு இருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு உன்கிட்ட ஒரு நல்ல டேலண்ட் இருக்கு, நான் கொண்டு போய் உன்னை வளர்த்து விடுறேன் அப்படின்னு சொல்லி வளர்த்து விட்டுருவாரு. ஸோ இந்த படத்தோட கதை, இவர் இந்த ஹீரோயினை வளர்த்து விட்டாரு பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் தான் அந்த படத்தோட கதையே ஸ்டார்ட் ஆகும். நான் சொன்னேன் ஏற்கனவே ஒரு ரப்னே பண்ணாதி ஜோடி படம் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ஒரு பர்டிகுலர் டயத்துல தான் அந்த படத்தோட கதையே வந்து அடி பயங்கரமா இமோஷனலா கொண்டு போவான்னு சொல்லிட்டு, இந்த படத்துலையும் அப்படிதான். ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா எல்லா பிளாட்ஃபார்ம்லையும் அவைலபிள். ஸோ யூடியூப்லேயும் ரெண்ட்லேயும் போடுறாங்க. ஸோ இந்த படத்தோட பாட்டு கேட்காத யாருமே இருக்க மாட்டாங்க. ஆஷிகி 2 படத்தோட பாட்டை அந்த டயத்துல, அந்த 2012லயோ 13லயோ வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அந்த டயத்துல நீங்க ஒரு தூத்துக்குடியில போய் ஒருத்தரோட மொபைல் எடுத்து பார்த்துருந்தீங்கன்னா, அவரோட ஃபேவரட் ட்ராக்ல இந்த பாட்டு கண்டிப்பா இருந்திருக்கும். நீங்க கேரளால போனீங்கன்னா, அவரோட ஃபேவரட் ட்ராக்ல இந்த பாட்டு கண்டிப்பா இருந்திருக்கும். இந்த 3 படத்துக்கும் ஆஷிகி 2க்கும் ஒரு 3 ஒற்றுமை இருக்குங்க. ஹீரோ சூசைட், இந்த 2 படத்துலயும் ஹீரோ சூசைட் பண்ணிப்பாங்க. இந்த 2 படத்துல ஹீரோ ஏன் சூசைட் பண்ணிக்கிறாங்கன்னா, ஹீரோனுக்கு எதுவும் ஆயிரக்கூடாதுன்னு சூசைட் பண்ணுவாங்க. இது 2வது. 3வது என்னன்னா, இந்த படத்தோட இந்த 2 படத்தோட பாட்டுமே பார்த்தீங்கன்னா, உலக அளவுல வந்து பயங்கரமா ஹிட். ஸோ இந்த 2 படத்துக்கு ஒரு பெரிய டிஃபரன்ஸ் என்னன்னா, 3 படம் அட்டர் ஃப்ளாப்பு, ஆஷிகி 2 பயங்கர ஹிட். 3 படம் எனக்கு பிடிச்ச படம். ஆனா அட்டர் ஃப்ளாப் தான், அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். நமக்கு பிடிச்சது மற்றவங்களுக்கு பிடிக்கணுன்ற அவசியம் இல்லை. ஆனா 2 படமும் சூப்பரா இருக்கும். ஸோ இந்த ஆஷிகி 2, நான் சொன்ன மாதிரி அவர் அந்த ஹீரோயின் பெரிய சிங்கர் ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த படத்தோட கதையே ஒரு இமோஷனலா கொண்டு போவாங்க. இந்த படம் எல்லா பிளாட்ஃபார்ம்லயும் இருக்கு. ஸோ டோன்ட் மிஸ் ஆஷிகி 2.